போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாம்க்கெலாம் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கம்பைன் ஸ்டடி பண்ணுறீங்க. கம்பைன் ஸ்டடி பண்ணும்போது ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்துக்கிறீங்க. நான் 3 பேர் 4 பேர் சேர்ந்து படிக்கும்போது அது ரூம்ஸ்லேயோ அல்லது வெளியிலேயோ எங்கேயோ உட்காந்து படிக்கும்போது ஒரு 20 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ½ அன் ஹவருக்குள்ளே உங்களுடைய இது கவனம் சிதறி உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. அதனால் என்ன ஆகும்னா மெமரி லாஸ் ஆகும். அது போயிட்டு உங்களால் ரீகால் பண்ணுறது லாஸ் ஆகும். அந்த கம்பைன் ஸ்டடி பண்ணுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 10லேருந்து 12 மணி வரைக்கும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் ஒரே டாப்பிக்கே எல்லோரும் எடுத்துக்கலாம். ஒரே டாப்பிக்கை எல்லோரும் எடுத்துகிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சுட்டு ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் அல்லது ஒரு 1 ஹவர் அந்த டாப்பிக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுமோ எடுத்துக்கிட்டு மீதி நேரத்தை நீங்கள் முடிவு பண்ணிடணும். 10ல் 12. அப்போ அந்த 12 மணிக்கு என்ன பண்ணணும், அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு இந்த 12 to 12:30 ஒரு டிஸ்கஷன் டைம், அந்த டாப்பிக்கை பற்றியே ஒரு டிஸ்கஷன் டைம் மாதிரி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா படித்ததை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். எவர் கிரீனாக உட்காரும். உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும், அவருக்கு சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும், அவருக்கு சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும். தொகுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது போல் பண்ணும்போது அது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே படிச்சுட்டே இருக்கிறீங்க. திடீர்னு அது தெரியுமா, இது தெரியுமான்னு அப்படியே உங்களுக்குள்ள பேசிக்கிறேன். அப்போ நல்ல கான்சன்ட்ரேஷனை படிச்சுட்டு இருப்பாரு. நீங்கள் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அல்லது அவரு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். இப்படி மாற்றி ஒருத்தவங்க பண்ணும்பொழுது மெமரி லாஸ் நிறைய வரும். இது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு நிறைய எரருக்கு வாய்ப்பு தரும். ஸோ அந்த மாதிரி கம்பைன் ஸ்டடி பண்ணுறவங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற அந்த நிலையிலேருந்து விடுபட்டு தனியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நீங்கள் போகலாம். ஆக போட்டித் தேர்வு எழுதுறதுன்றது படிக்கிறது மட்டுமே வெற்றியை தந்துடாது. படிக்கிறதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜி, சில பிளானிங், சில எக்ஸிக்யூஷன் இல்லையா, இந்த மாதிரி சில பல்வேறு மெத்தட்ஸ் இருக்குது. அந்த போன வீடியோவில் கூட போட்டோம். சாப்பிட்றது உணவு முறை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு இருக்கிறவங்க இந்தந்த உணவுகளை தான் சாப்பிடணும்னு இருக்குது. பார்க்காம இருந்தீங்கன்னா முன் வீடியோவை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் போட்டித் தேர்வுலாம் பல்வேறு டைமென்ஷனில் பல்வேறு விதமான கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் உள்வாங்கி அது போல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.